எல்லாருக்கும் வணக்கம். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு இதிலலாம் பெருசாக உடன்பாடு கிடையாது. என்னண்ணா திடுதிப்புன்னு மின்கடை வச்சுட்டீங்க? கட்டாயமாயி போச்சுடா. நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நான் மேட்ருக்கு வர்றேன். நம்ம குரூப்பில் டிப்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? நிஃப்டி வாரத்துக்கு 1 இல்லை 2 டிப்ஸ் கொடுக்குறோம். அதை நிறைய பேர் கேட்குறீங்க, ஸ்கிரிப்ட் எப்படி எடுக்கிறீங்க, நாங்கள் எப்படி எடுக்கிறது, எப்போ எடுக்கணும், என்ன ப்ரைஸில் பை பண்ணணும், என்ன ப்ரைஸில் செல் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே, எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிலாம் கேட்குறீங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் புதுசாக ட்ரேட் கற்றுக்கிட்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதற்காக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏஞ்சல் ஒன் ஆப்பை பயன்படுத்தி எப்படி நான் இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னோடய ஏஞ்சல் ஒன் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முறையை பயன்படுத்தி ஒரு 3 டைப்பில் ட்ரேட் எடுக்கலாம். நிஃப்டி எக்ஸ்பெரி செவ்வாய்க்கிழமை அது நமக்கு தெரியும் இல்லையா? செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பெரி ஆனதுக்கப்புறமா புதன்கிழமை மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். அப்போ என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகுதோ அந்த ப்ரைஸை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அதிலேருந்து 100 பாயிண்ட் மைனஸ் 100 பாயிண்ட் ப்ளஸ், அதாவது உதாரணத்துக்கு 24,200 தான் சென்டர் பாயிண்ட் வச்சிங்களேன். 24,100 புட் ஆப்ஷன், 24,300 கால் ஆப்ஷன். இப்படி தான் ஸ்கிரிப்டை எடுக்கணும். சரிங்களா? ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டீங்க, காலையில் புதன்கிழமை காலையில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட் முடியும் இல்லையா? 3:30க்கு முடியறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணிலேருந்து ஒரு 3:20க்குள்ளார ஒரு ஹையோ ஒரு லோவாக போயிருப்போம். அந்த ப்ரைஸை சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இதே மெத்தடில் நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுக்கலாம். இல்லை அட்வான்ஸாக எடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எடுக்கலாம். நிஃப்டி எக்ஸ்பீரி அன்னைக்கு ஒரு 3 மணிலேருந்து 3:20க்குள்ளார அடுத்த வார ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்ட்டாக அப்போ என்ன ப்ரைஸ் போதோ அதை வச்சுக்கிட்டு 100 பாயிண்ட் மைனஸ் புட் ஆப்ஷன், 100 பாயிண்ட் ப்ளஸ் கால் ஆப்ஷன் ஸ்கிரிப்டை ஆட் பண்ணி இந்த முறையில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120லேருந்து 140 கொடுப்பேன். சில நேரங்களில் 100லேருந்து 120 கொடுப்பேன். செல்லிங் ப்ரைஸ் 280லேருந்து 320. ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே 80 கீழே வருது அப்படின்னா லாஸில் கட் பண்ணிடணும். ட்ரேடு எடுத்த அன்னைக்கே சில நேரங்களில் டார்கெட் அச்சீவ் ஆகிடும். அல்லது 2லேருந்து 3 நாளாவது வெயிட் பண்ணணும். சில நேரங்களில் எக்ஸ்பைரி அன்னைக்கு கூட டார்கெட் கொடுத்துரும். இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு 80லேருந்து 90% கண்டிப்பாக லாபம் கொடுத்துரும். ஒரு 20% கட்டாயம் லாஸ் ஆகும். அதாவது ஒரு 10 முறை நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 முறை லாபம் கொடுத்துரும். 1லேருந்து 2 முறை உங்களுக்கு லாஸ் வரும். இதில் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக எடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லப்படுது. நான் ஏஞ்சல் ஒனுடைய ஆத்தரைஸ்டு சப் புரோக்கர். இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் ஒரு 9 வருஷமாக இருக்கேன். ஏஞ்சல் ஒன்றில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா இல்லை ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா மேலே சொன்ன விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். எப்போ வேணுனாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். ஆனால் நான் எடுக்க மாட்டேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்லை அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேட்குறேன். என்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர் இதில் எதுவும் இல்லை. வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி சென்செக்ஸில் ஸ்கிரிப்ட் எப்படி எடுக்கிறதுங்கிற அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். குறிப்பு: வழக்கமாக எல்லோரும் சொல்கிறபடி இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஆமாம், இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள வெளுக்கணும். அண்ணன் சின்னமணி